நான் எக்ஸ்பெக்டே பண்ணல தியேட்டர் விட்டு வரும்போது எல்லாருமே அழுதுட்டே வருவாங்கன்ட்டு. ஆனா, இந்த ஹாப்பி ராஜ் படம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் தியேட்டர் விட்டு போகும்போது அழ வைக்கும். அப்படிப்பட்ட படம். நான் எந்த தியேட்டர் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் தியேட்டர் அம்பத்தூர்ல இருக்கு. சில பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். சில பேர் தெரியாதவங்க கண்டிப்பா எல்லா தியேட்டரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா, எனக்கு எப்போதுமே படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால் இன்னைக்கு ரிவ்யூக்குள்ளே போயிடலாமா? இன்னைக்கு ஹாப்பிராஜ் படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான படம். அதில் அப்பாவோட லவ் என்னன்னு நம்மளுக்கு புரிய வைக்கும். எல்லாருமே இந்த படம் பார்த்து முடிச்சு, உங்க அப்பாவ கட்டி பிடிச்சிட்டு அழுங்க. அந்த மாரி ஒரு படம். கொரியோகிராஃபி மணி சூப்பரா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் மாரியே இல்ல. அதிர்ச்சி அருண் ஃப்ரண்ட் ரோலு பயங்கரமா பண்ணியிருக்காரு. மெயினா ஜிவி பிரகாஷ் சார். அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. ஆஸ் ஆக்டரா இது வந்து ஆக்டிங் கரியர்ல ஒரு பெஸ்ட்டு படமா வரலாம். கண்டிப்பா வரும். அண்ட் டைரக்டர் மரியா அவர வந்து சொல்லவே தேவையில்ல. ஸ்டோரி ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. இது ஒரு மாரி லைக் லவ், ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கப்புறம் வந்து அப்பா லவ், ஃபேமிலி லவ் எல்லாமே கம்பைன் ஆன படம். கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படம் தான் ஹாப்பி ராஜ்.